விஜய் சேதுபதியின் 50வது படமாக ரிலீஸான மகாராஜா படம் தமிழ்நாட்டில் வசூல் வேட்டை நடத்தியது. தமிழ்நாட்டில் 100 கோடி கிளப்பில் இணைந்தது மட்டுமின்றி ஓடிடியிலும் ட்ரெண்டிங் ஆனது. இந்த நிலையில் மகாராஜா படத்தை சமீபத்தில் சீனாவில் 40,000 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. அங்கு பொதுவாக இந்தியன் படங்கள் வரவேற்பு பெறுவது அரிதுதான். அங்குள்ள ஆடியன்ஸ் டிராமா பார்த்து பழகியவர்கள். அவர்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவது பெரும் சாதனைதான். இதற்கு முன்பு சீனாவில் நல்ல வரவேற்பை பெற்ற 1000 கோடி வசூல் வேட்டை நடத்திய இந்திய படம் என்றால் அது தங்கள் படம் மட்டும்தான். தற்போது மகாராஜா 40,000 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. இத்தனை திரையரங்குகளில் வெளியாகியுள்ள படம் இதுவரை 2 கோடி தான் வசூல் செய்துள்ளது. இந்த அளவுக்கு வசூல் செய்ததை பெரும் சாதனையாக பார்க்க முடிகிறது. கோவில் கோவிலாக சுற்றி சூர்யா ஜோதிகாவின் திடீர் பக்தியின் காரணம் என்ன? சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அஜித்தின் குட் பேட் அகலி மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் என சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆனால் இன்னும் 7 days ஷூட்டிங் பெண்டிங் இருக்கிறது. அதுக்கிடையில் மியூசிக் டைரக்டர் மாற்றப்பட்டதால் ஜி பிரகாஷ் சொல்ல வருகிறார். மீண்டும் பின்னணி செய்தான் வேலை நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதெல்லாம் முடித்தால்தான் குட் பேட் அகலி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். குட் பேட் அகலி படம் பொங்கல் ரிலீஸ் இல்லை என்று உறுதியாகிவிட்டால் விக்ரம் நடிக்கும் வீரதீர சூர படத்தின் ரிலீஸ் தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விடுவார்கள். வெற்றிமாறனின் விடுதலை டூ ட்ரெய்லர் நேற்று 8 PM ரிலீஸ் ஆனது. ட்ரெய்லர் பார்க்க நல்லாயிருக்கு. வெற்றிமாறனி மூவி எப்பயுமே எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த ட்ரெய்லர் பூர்த்தி செஞ்சுருக்கு தான் நான் சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்க்காதங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.